அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 3இல் ராகு, 4இல் சனி வக்கிரம், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் குரு, 9இல் சூரியன் புதன் கேது, 10இல் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். ராசிக்கு 9இல் சூரியன் புதன் இருப்பதும் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஓரளவு உன்னதமான அமைப்பு. தற்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் 4 மாதங்களுக்கு சனியினால் நன்மைகள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமை தேவை. பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீட்டில் பொறுமை தேவை. பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருத்தல் வேண்டும். உத்தியோகத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். உழைப்பு அதிகம், அலைச்சலும் அதிகமாக இருக்கக்கூடும். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. வியாபாரிகள் போட்ட முதலை எடுப்பதற்கு நன்றாக பாடுபட வேண்டும். நேரடி கண்காணிப்பு தங்களுக்கு தேவை. அடுத்து ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் இருப்பதால் திடீரென்று அதிக செலவுகள் வரும். கடைசி நேரத்தில் சிக்கல்கள் வரலாம். முயற்சிகள் தாமதமாகலாம். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் நலத்தில் அவ்வப்போது சோர்வுகள் வரும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். வண்டி வாகனங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டும். வீட்டு பிரச்சனைகளில் வில்லங்கம் இருக்கலாம். ஆவணங்களை தாங்கள் பாதுகாக்க வேண்டும். பிறரிடம் பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் தொந்தரவுகள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் பகவத்கீதை, பாகவதம், சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.